திருச்சிற்றம்பலம். அருள்மிகு மாற்றறி வரதர் திருவடிகள் போற்றி போற்றி. திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையிலே 105வது திருப்பதிகம் திருப்பாசிலாசிரமம். திருமுறை 1 44வது திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து சேலம் செல்லக்கூடிய வழியிலே ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருப்பாசிலாசிரமம் என்ற ஒரு பதி உள்ளது. திருவாசி என்று சொல்லுவார்கள். அருமையான பதி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சம்பந்தரும் பதிகம் பெற்ற பதி. கொல்லி மலவனினுடைய மகளுடைய முயலகன் நோயை திரு ஞானசம்பந்த பெருமான் இத்திருப்பதிகம் பாடி தீர்த்து வைத்த திருப்பதி. அதனாலதான் இந்த முயலகன் நோய் நீங்கிறதுனால நடராஜ பெருமானுடைய காலடியில முயலகன் இருக்கப்பட்டார். அதுக்கு பதிலாக பாம்பு இருக்கும். அதான் சர்ப நடன காட்சின்னு சொல்லுவாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பொற்கிளி கொடுத்த தலம் இது. அவர் பொன்பெற்ற தலம். இவ்வளவு பெருமை மிக்க இந்த திருப்பாசிலாசிரமம். அந்த முயலகன்ற நோய் ரொம்ப கொடுமையான நோய். அது இந்த கொல்லிமலவனுடைய மகளை தாக்கினது. தான் அவர் வேறு வழியின்றி பெருமானுடைய நீயே கதின்னு சொல்லி அவர் திருக்கோயிலில் வந்து கடத்தியிருக்க. அப்போ ஞானசம்பந்த பெருமான் திருப்பதியை வணங்க வர அப்ப மலவனுடைய மகளினுடைய நோயை கண்டு இந்த பதிகத்தை பாடுறார். இதுல பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த நோய் தீர்க்கக்கூடிய இந்த பதிகம். யாராவது படுத்த படுக்கையா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த பதிகம் வந்து ரொம்ப அற்புதமான விசேஷமான மருந்து பதிகம். யாரா இருந்தாலும் சரி, அது வந்து இந்த வயசுன்னு இல்லை, எந்த வயசுனே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல சிந்தனையில சுவாமிகிட்ட விண்ணப்பம் செய்ய வேண்டிய அற்புதமான பதிகம் இது. திருச்சிற்றம்பலம். அதே மாதிரி இந்த பதிகம் படித்த உடனே அந்த பாப்பா வந்து எழுந்துருச்சு, முயலகன் நீங்கி. அப்போ அவங்க தகப்பனாரிடம் போக தகப்பனாரும் அவருடைய மகளும் ஞானசம்பந்த பெருமான் காலில் விழுறாங்க. அதற்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து பெருமான் முன்னிலையில் பதிகம் பாடுறாரு ஞானசம்பந்த பெருமான். அந்த பதிகம் கிடைக்கல. ஆனால் விண்ணப்பம் பண்ணக்கூடிய அந்த பதியம் கிடைச்சிருச்சு. இதுக்கு என்ன சான்றுன்னா, ஒவ்வொரு பாட்டிலும் கடைசி வரி 2 வரியில் இந்த பாப்பாவுக்கு இந்த நல்லது செய்யணும், இந்த பிள்ளை அங்கிருந்து அந்த நோயிலிருந்து வெளியே வரணும்னு சுவாமிகிட்ட வந்து விண்ணப்பம் வைக்கிறாரு நம்ம சம்பந்த பெருமான். திருச்சிற்றம்பலம். துணி வளர் திங்கள் துளங்கி விளங்க நல்ல ஒளிக்கீற்றான அந்த நிலவு அப்படியே விளங்கி இருக்க, சுடர் சடை சுற்றி முடித்து நல்ல நீள் சடையை சாமி அப்படி சுத்தி முடிச்சு, பனி வளர் கொள்கையர் நல்ல பாம்பு அப்படி கையில ஏந்தி, பாரிடம் சூழ சிவகணங்கள்லாம் சூழ, இடமும் பழி தேர்வார். அவர் எல்லாருக்கிட்டையுமே பிச்சை வாங்க வரான். இவர்கிட்ட வாங்குதான் அவர்கிட்ட வாங்க மாட்டேன்னா பேதமே இல்லாத எல்லார்கிட்டையும் வாங்குவார். அணி வளர் கோலமெல்லாம் செய்து பாசிலாசிரமத்துடைகின்ற மணி வளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. நல்ல ஒரு அழகு கோலம். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிலையில சுவாமி அழகா வந்து அந்த பாசிலாசிரமத்திலே போதும் உரைகின்ற தங்கி அருளக்கூடிய பெருமான். மணிவளர் கண்டரன் நஞ்சுண்ட கண்டன். அப்படிப்பட்ட பெருமானா இந்த கொல்லிமலவனுடைய மகளை மங்கையை அப்படியே வாட, அந்த நோயினாலே வாட மயல் செய்வதோ, இந்த வருத்தத்தை கொடுக்கறதா இவருடைய பெருமை. அவரா தனித்தன்மை, இப்படிப்பட்ட தனித்தன்மையா அவன் மாண்பே அப்படின்னு சொல்லி பெருமானுடைய இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாதுங்கிறது தான் இதனுடைய உறுதிப்பாடு. கலை புனை மான் உரி தோல் உடை ஆடை நல்ல மான் தோலை புனைந்திருக்கார். கணல் சுடரால் சூரிய சந்திரன் இவர் கண்கள் ரெண்டுமே அவருடைய கண்கள். தலை அணி சென்னியர் தலையோடு போட்டுக்கிட்டு இருப்பாரு. தார் அணி மார்பர் நல்லா கொன்றை தார்னா மாலை அணிஞ்சிருப்பாங்க. தம் அடிகள் இவர் என்ன தலைவர் இவரேதான் என எல்லாரும் சொல்லத்தக்க பெருமான். அலை புனல் பூம்பொழில் சூழ்ந்து அமர் நல்ல நீர்நிலைகளும் சோலைகளும் சூழ்ந்த பாசிலாசிரமத்து உரைகின்ற இலை புனை வேலரோ நல்ல மூவிலை சூழ வேலன். ஏழைன்னா இந்த இடத்துல பெண்ணை குறிக்கும். ஏழை அப்படின்னா பெண். பெண்ணை வாட இந்த பாப்பா அப்படி வாட செய்வது இடர் செய்வதோ இவர் ஈடே. இவருடைய பெருமைக்கு இது பொருந்துமா? வெஞ்சுடர் ஆடுவர் அப்படி ஊடி நடனம் அப்படி ஆடுவார்.
ஒரே தீ எரியும் போது அப்போ ஒளி ஆழ்ந்தோம். துஞ்சிருள் அண்டமெல்லாம் அப்படியே ஒடுங்கிய காலம். மாலை வேண்டுவ மண்டையோட மாலையா போட்டுக்கிட்டு வர்றது. பூண்பது வெண்ணூல் நல்லா அந்த நூல் போட்டு வருவார். நஞ்சடை கண்டர் நஞ்சுண்ட கண்டன் நெஞ்சிடமாக நன்னுவ நினைப்பவர் நெஞ்சில் கோவிலாகுவார். நெஞ்சு இடமாக நன்னுவர் தம்மை நயந்து ரொம்ப ஆனந்தமா அவரோட இருப்பார். அதான் நினைப்பவர் நெஞ்சில் கோயிலாகுவார். அதான் அதற்கு விடை. மஞ்சடை மாளிகை சூழ் தரு நல்ல மஞ்சின மேகங்கள் எல்லாம் தட்டக்கூடிய அளவு உயரமான வீடுகள் சூழ்ந்தது பாசிலாசிரமத்துறைகின்ற வெஞ்சுடர் மன்னரோ பைங்கொடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே. இவருடைய புகழுக்கு இதெல்லாம் கொஞ்சமா தகுமா? இது சிதைலாம் வருத்துவது, இந்த பெண்ணை வருத்துவது அப்படி சொல்ற. வெஞ்சுடர் வண்ணர் ஒளி வீசக்கூடிய நல்ல திருநீர் புஷ்பம் அப்படி இருப்பார் பெருமாள். கன மலர் கொன்றை நல்ல கார்கால மலரான கொன்றையும் அலங்கல்னா மாலை அலங்கல் இளங்க அழகா இருக்க. கனல் தரு தூமதி கண்ணி அது என்னன்னா கனல் தரக்கூடிய மதினா நிலவு எப்படி சூடு கொடுக்கும், அதாவது பிரிந்தவருக்கு அந்த ஏக்கத்தினாலே உஷ்ணம் கொடுக்குமா, அப்படிப்பட்ட நிலா. எப்படி பாருங்க சம்பந்த பெருமானை போற போக்குல அள்ளி தெளிகிறாரு. கனல் தரு தூ மதி எல்லாம் தூய்மையான அந்த மதி நல்ல கன்னியாகனா திருச்சடையில சூட்டி புன மலர் மாலை அணிந்து அல்ல அந்த வனங்களிலிருந்து எடுத்த மலர்களால் மாலை அணிந்து அழகாய புனிதர் கொலாம் இவர் என்ன அப்படிப்பட்ட புனிதர் இவர்தான் என்று பெருமைப்படும்படியாக ஆனா மலி வன் பொழில் சூழ் தரு பாசிலாசிரமத்து உரைகின்ற அழகும் வளமையும் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த பாசிலாம் உரைகின்ற மனம் மலி மைந்தரோ மங்கை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. நறுமணம் நிறைந்த பெருமான் அப்படி சொல்லுங்க இருப்பார் மைந்தர் இளைஞன். அப்படிப்பட்ட பெருமானா இந்த பிள்ளையை இப்படி வருத்தப்படுத்துறது உங்க பெருமைக்கு தகுமா, மாண்பு மிக ஆச்சு நீங்க அப்படி சொல்ற. 5வது பாட்டு. மாந்த தம்பால் நறு நெய் மகிழ்ந்தாடி. மாந்தர்னா எல்லாம் அடியார்கள் அன்பர்கள் மக்கள் எல்லாமே அவருக்கு நல்லா நறு நெய்யும் பாலுமா மகிழ்ந்து ஆட்டுவார்களாம். அப்படிப்பட்ட அதுல நீ குளித்து வளர் சடை மேல் புனல் வைத்து கங்கை வைத்து மொந்தை முலா குழல் தாளம் ஓர் வீணை முதிர ஓர் வாய்முறி பாடி இவ்வளவும் அற்புதமா சுவாமிக்கு செய்து ஆந்தை விழி சிறி பூதத்தார் அதை முண்டக்கண்ணன்னு சொல்லுவாங்க. ஆந்த மாதிரி கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பூதங்கள் எல்லாம் சூழ்ந்து பாசிலாசிரமத்துடைகின்ற சாந்தனி மார்பரோ நல்ல திருநீர் பூசிருக்கார். சாந்து திருநீற்று சாந்து பூசிருக்கார். தையலை இந்த பெண்ணை இப்படி வாட செய்யறது சதுர் செய்வது என்ன உன்னுடைய பெரிய ஆற்றல். சதுர்னு அல்லவா பெருமான், அப்படிப்பட்ட ஆற்றலுடைய இந்த பிள்ளையடியா போய் காட்டணும். சதுர் செய்வதோ இவர் சார்வே இது ஏற்புடையதா? நீரு நெய் பூசி திருநீர் பூசி நிறை சடை தாழ திருச்சடை தாழ் சடை நெற்றி கண்ணால் உற்று நோக்கி அப்படி சும்மா அப்படி நெற்றி கண்ணில் பார்க்கிற. ஆறது சூடி கங்கை சூடி ஆடரவு ஆட்டி ஆடக்குள்ள படம் எடுத்து ஆடக்கூடிய அரவு பாம்பை ஆட்டி கையிலே பிடித்து ஆட்டி ஐ விரல் கோவண ஆடை பால் தரு மேனியர் விளவிலேன்னு சாமி இருப்பார். அப்படிப்பட்ட திருமேனி திருநீர் பூசி ஐ விரல் கையில் இப்படி அந்த 5 விரல் அளவுக்கு கோவணம் அதனுடைய அளவு. அப்படிப்பட்ட கோவண ஆடையை அணிந்து பூதத்தார் நல்ல பூதம் சூழ பாசிலாசிரமத்துறைகின்ற ஏறது ஏரியர் ஏறுனா காளையப்பர் இடமம் அதில் வரக்கூடியவர். ஏழையை வாட இந்த பெண்ணை வாட செய்வது இடர் செய்வதோ இவர் ஈடே. இவர் பெருமைக்கு இது அழகா? புங்கிழநாகம் ஓர் ஏக வடத்தொடு அப்படியே நாகமும் அந்த ஒற்றை மாலையும் அப்படி போட்டுட்டு வரார் மண்டவோட. ஆமை வெண் நூல் ஆமையும் சேர்த்துக்கிட்டு போட்டுக்கிட்டு புனை கொன்றை அந்த கொன்றை மரங்கள் அந்த கொன்றையும் போட்டுட்டு நூல் மார்பர் கொங்கிள மாலை கொங்குன்னு தேனை குறிக்கும். நல்ல மனம் மிகுந்த மாலை அணிந்து புனைந்து அழகாய குலகர் அழகன் குலகன் ரொம்ப அழகன் பெருமான். கொல்லாம் இவர் என்ன இவர் போல யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்படியாக அங்கு இளமங்கையோர் பங்கினர் உமையோர் பாகன் பாசில் ஆசிரமத்துறைகின்ற சங்கொலி வண்ணரோ சங்கு மாதிரி விளவிலேன்னு இருக்கிற பெருமான்
தாழ் குழல் வாட இந்த பிள்ளை அப்படியே நீண்ட சடை கூந்தலை உடைய இந்த பெண் வாட சதிர் செய்வதோ உன் சாமர்த்தியத்தை இந்த பிள்ளைடியாப்பா காட்டணும். இவர் சார்வே இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. இது ஞான சம்பந்தர் பேசுறதுனால விரிவுரை சொல்றமே தவிர பிச்சைக்காரனை விட கேவலமான பிச்சைக்காரன் அது இது என்னையே சொல்றேன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்படி பேசுறதுக்கு முதல்ல ஒரு பெரிய உறவு இருந்தால் தான் பேச முடியும். அதுதான் புரிஞ்சு. இப்போ இவர் சம்பந்தர் பேசுகிறாரு, நம்ம போய் என்னப்பா எல்லாம் பார்க்குறியப்பா, என்னப்பா இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறியப்பாலாம் பேசுனா அது வந்து அறியாமை. உண்மையிலே தன் நிலையை யார் உணர்றாங்களோ அவங்க தான் பெரியவங்களாகும். உண்மையிலே ரொம்ப 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 அவரை போல நம்ம பேசுகிற மாதிரினா நம்ம இப்படி நம்ம பேச ஆரம்பிச்சிட முடியாது. ஒரு 2 நாள் பேசலாம், 3வது நாள் நம்முடைய இயல்பு என்னன்றது நமக்கு உணர வச்சிருவார் பெருமாள். அதனால் அது ஒரு உண்மையானது நிஜமானதாக ஆகிற வரையிலும் நம்ம இந்த நிலைக்கு நம்ம எட்டணும்னு ஆசைப்படணும். சதிர் செய்வதோ இவர் சார்வே வளத்தால் விசையற்கருள் செய்து ராவணனை ஈடழித்து ஒரே நேரத்தில் 2 வேலை செய்கிறார். ஒரே நேரத்தில் அம்பு வைத்து விசையனுடைய வலிமையை நீக்கி அவனுக்கு ஆணவ தளிச்சாரு. ராவணனையும் கேலி பண்ணிட்டார். அவனுடைய பெருமையையும் வலிமையும் அழிச்சிட்டார். எதை பெருமைன்னு நினைக்கிறோமோ அதனால தான் நமக்கு அழிவே ஆரம்பிக்குது. நம்ம கிட்ட எது இருக்கு, புகழ் இருக்கா, போச்சு, அது போயிடும். நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு பெருமை போடுறோமா, அது போயிடும். நமக்கு உறவுகள்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சு பெருமை போடுறோமா, அது போயிடும். அதனால எதை நினைச்சு பெருமை போடுறோம், பிள்ளைகள் நினைச்சு பெருமை போட்டா போச்சு. மொத்தத்தில் அந்த பெருமை என்னைக்கு வருதோ அன்னைக்கு எருமையாய் போயிடும். மூவரிலும் முதலாய் மூவனுக்கும் பெருமான் உத்திரன் திருமால் பிரம்மனுக்கும் மூல நடுவாய மூர்த்தி அவங்க உள்ள இருந்து பணி செய்யறது நம்ம அப்பா தான். அன்று மொழியால் எல்லாம் இவங்க ஏவல்படி செய்யற ஆளுங்க எல்லாருமே நம்ம அப்பாவுக்கு என்ன சொல்றாங்க செய்வாங்க. யாவர்களும் பரவும் எல்லாரும் வந்து கும்பிடக்கூடிய எழில் பாசிலாசிரமத்து உரைகின்ற தேவர்கள் தேவரும் மகாதேவன் தேவர்களாம் கூட தேவன் சேயிலை வாட சிதை செய்வதோ இவர் சேர்வே சேயிலை மலமணியுடைய மகள். அது இப்படிப்பட்ட பெருமையெல்லாம் இழக்கும்படியாக இப்படி இருக்காளே அப்படி சொல்லி இது வாப்பா உடைய பெருமை. மேல் அது நான்முகன் வீதியதில்லை. நான்முகனால போக முடியல, அவரால் மேல மேல போனார். மேல கீழது சேவடி தன்னை நீள் அது வண்ணனும் நல்ல நீல நிற திருமாலும் எய்தியதும் இல்லை. அவரும் கீழே போனார், இவர் மேல போனார். என இவர் நின்றதும் அல்லால் சாமி ஒளிம்புலம்பா நிற்கிறார். நான் அருள் கொடுக்கிறார் ஒளியா. ஆள் அது மதி துவை பொழில் என்ன மாதிரி போட்டார் பாருங்க. நல்ல ஆலமரம், அதான் ஆலமர அடி நிறைந்து அருள் செய்த பெருமான். மாமதி துவை பொழில் சோலைகள்ல அப்படியே நிலா உரசின் போதான். அப்படிப்பட்ட பாசிராசிரமத்து உரைகின்ற பாலது வண்ணரோ பால்வண்ணன் விளைவிலேன்னு திருநீர் பூசியிருக்க பெருமான். பைங்கொடி வாட பைங்கொடி இந்த பிள்ளை ரொம்ப அழகான பிள்ளை. அது இப்படி வாடி போய் கிடக்குதே. எப்படி கொடி வந்து தண்ணி ஊற்றினா வாடி போயிடும், அது போல இந்த பூங்கொடி இப்படி வாடி போயிடக்கூடாது. பழி செய்வதோ இவர் பண்பே. எப்பா இந்தப்பா இந்த பிள்ளைக்கு இப்படி உனக்கு ஒண்டி இந்த பிள்ளைக்கு ஒண்டி இப்படி பண்ணிவிட்டிய. எல்லா பிள்ளைகளும் நல்லா தானே இருக்குது, இந்த பிள்ளையும் இப்படி பண்ணிட்டிய, அந்த பழி வராமல் பண்ணப்பா அப்படி சொல்றேன். நானோடு கூடிய சாயினரேனும் அது என்னன்னா நாணமே இல்லாமல் இருப்பாங்க. அது என்னன்னா ட்ரெஸ் வேறு இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா சமணர். நகுவர் இவர் அவர் இருபொழுதும் எல்லாரும் சிரிக்கும்படியாக அதை பற்றியே கவலைப்படாம அப்படியே ட்ரெஸ் இல்லாமல் சமணர்களும் 2 வேளையும் சாப்பிடுவாங்க. இருபொழுதும் ஊனோடு கூடிய உட்கம் தகையால் அதான் பௌத்தர்களும் உரைகள் அவை கொள்ள வேண்டாம். இவங்க 2 பேருடைய உரைகளும் கேட்காதீங்க. ஆணோடு பெண் வடிவு ஆயினர் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன். பாசிராசிரமத்துறைகின்ற பூ நெடு மார்பரோ அணிகலன்களை பூண்டிருக்கக்கூடிய மார்புடையவரோ பூங்கொடி வாட இந்த பாப்பா இப்படி வாடுது. புனை செய்வதோ அப்படி ஒரு பழிப்பு வந்து சேர்ந்து போச்சே, அந்த பிள்ளைக்கு அப்படி கொடுக்கலாமா நீ, இவர் பொறுப்பே இதுவோ உனக்கு அழகு. அகமளி அன்போடு உள்ளத்தில் அப்படியே அன்பு பொங்க தொண்டர் வணங்க அப்படியே தொண்டர்கள்லாம் பெருமான வணங்க. அந்த ஆசிராமத்து உரைகின்ற அந்த பாசிராசிரமத்தில் இருக்க உரைகின்ற புகை மலி மாலை புனை நறுமண புகைகள் எல்லாம் எப்போதும் வீசி எல்லாம் சாம்பிராணி போட்டுருக்காங்க. கோயில் மாலையும் சாமி போட்டுக்கிட்டு அழகாய புனிதர் அப்பா என்ன
கொலாம் இவர் என்ன இவர் தான் பெருமைக்கெல்லாம் பெருமையானவர் எல்லாம் சொல்ல நகை மலி தன் பொழில் சூழ் தரு காளி பூத்து குலுங்கும் குளிர்ந்த சோலை சூழ்ந்த சீர்காழி நல் தமிழ் ஞான சம்பந்தம். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே பதியம் படுறார். எல்லாருமே யாவரா இருந்தாலும் சரி. அது அப்படிப்பட்ட தமிழ் ஞான சம்பந்தன் தகை மலி தன் தமிழ் கொண்டு நோய் தீர்க்கும் தமிழ். அதான் இங்க அழகா சொல்ற. சாதாரண தமிழ் இல்லை, குளிர்ந்த தமிழ், எவ்வளவு பெரிய நோயினால் நீக்கக்கூடிய தமிழ். தமிழ் கொண்டு இவை ஏத்த சாரையிலா வினைதானே, வினையே சாராது சொல்லி அருமையா முடிக்கிறாரு. முடிச்ச உடனே பாப்பா அழகா எல்லாமே எழுந்து பெருமானிட்டு போய் வணங்குறாங்க. சம்பு மகாதேவா சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய